பாவிகளுக்காக பாடுபட்ட பரமபிதாவின் கட்டளை 10 பெரும் பரந்த உலகத்தை சிறப்புடன் வாழ வைத்திடும் ஞான முத்து பேசும் மனித வாழ்க்கையின் சொத்து. 5வது கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உண்மையில் அன்னை தந்தையை சொந்த கண்போல் காப்பது அறிவுடைமை, மேலும் அன்பாயிருப்பது ஒரு கடமை என்று அன்பாக கூறும் கர்த்தாவின் வார்த்தையை அறிந்து நடந்தாலே நன்மை தரும் அனுபவ வாழ்க்கையின் உண்மை என்று மார்க்கம் சொன்னார், ஞான மார்க்கம் சொன்னார். 6வது கட்டளை, கொலை செய்யாதிருப்பாயாக. ஆறறிவு உள்ளவர்க்கு மன ஆத்திரமே பொல்லாது, தேவ வாக்கியத்தை படிப்பவர்க்கு தீய கொலை கூடாது. இழிதொழிலாம் கொலை தொழிலை செய்வதினாலே வாழ்வில் இனிப்பும் கசப்பும் இரண்டுமின்றி போகும் தன்னாலே, இதை எண்ணி பார்த்து உண்மை வழி காண்பதினாலே நன்மை இருக்குது பார் உலகத்திலே நீதி முன்னாலே என்று மார்க்கம் சொன்னார், ஞான மார்க்கம் சொன்னார். 7வது கட்டளை, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் பெருங்குற்றம் மறக்க கூடாது, கற்பை விலையாகும் பொருளாக நினைக்க கூடாது, தவறான வழியில் ஆண் பெண் நடக்க கூடாது, கால சந்த கடை பொம்மை போல வாழக்கூடாது என்று மார்க்கம் சொன்னார், ஞான மார்க்கம் சொன்னார். Hallelujah. Yeah. So yesterday on miss பண்ணிட்டு I felt something was missing. ஏன்னா அடுத்த 2 ஸ்லைடை காட்டிட்டேன்னா then you'll know what was missing. So quick recap before tomorrow today. So last evening இதோட முடிச்சோம் இல்லையா? So next slide பார்க்கலாம். So this is another marriage. எப்படின்னா ஒரு சுவர் கட்டிடுவாங்க, நீ அங்கே இரு நான் இங்கே இருக்கிறேன், ஒன்றா தான் இருக்கிறோம், மேரீடாக தான் இருக்கும், ஆனால் ஒரு சுவர் நடுவில். நீ ஓ வேலையை பார்த்துக்கோ, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன், நீ ஓ ஊழியத்தை பார்த்துக்கோ, நான் என் ஊழியத்தை பார்த்துக்கிறேன், நீ என்கிட்ட வராது நான் அவங்ககிட்ட. தட் இஸ் வெளியே போகும்போதெல்லாம் ஒன்றா போவாங்க வீட்டுக்குள்ளே அந்த வால். அது ஏன்னா அதுக்கு முந்தின ஸ்லைட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நல்ல பரிசுத்தமாக இருப்பாங்க, அடுத்தவங்க அவ்வளோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் டார்க்னஸ் இருக்கிறதுனால ரெண்டோ ஒளியும் ஏதோ சேர முடியாது. சரி நம்ம ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி நீ தனியாக அதுக்கு சாட்சி யார் கொடுப்பானா பிள்ளைங்க அழகாக சொல்லிடுவாங்க அப்பா. So okay இது okay next. But what we all need to do, whatever, see white heart or black heart, white heart இருக்கவங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா பரிசுத்தமுள்ள வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரத்தில் இருக்கு, let the holy be holy still. பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், அக்கிரமக்காரன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும், நீதியா இருக்கிறவன் இன்னும் நீதியா இருக்கட்டும். So that means build yourself in holiness. எப்படி? through Christ who is our holiness. அந்த அவருடைய பரிசுத்தம் நமக்குள்ள more and more தேவனை தரிசிக்க, கர்த்தரை தரிசிக்க more and more the holiness of God will grow in us. more and more ஆவியானவருக்கு நம்ம செவி கொடுக்கும்போது ஆவியானவர் நம்மளை பரிசுத்தத்தில் வழி நடத்தி கட்டுவார். ஓகே, ஸோ என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த பரிசுத்தமாக இருக்கிறாங்க பாருங்கள், அந்த வெள்ளை ஹார்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், எனக்கு ஒரு பிளாக் ஹார்ட் இருக்குது, இவங்களுக்கு ஒரு வெள்ளை ஹார்ட் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு தெரியும் ஒய்ஃப் சரி கிடையாது அப்படின்னு. இவர் விட்டுறக்கூடாது, ட்ரை பண்ணி பார்த்து திட்டி கிட்டி அதெல்லாம் பண்ணக்கூடாது. இவர் நேற்று சொன்ன மாதிரி ஆண்டவர் பிரசன்னத்தில் நின்றுடணும். எங்கள் குடும்பத்தில் இந்த அசுத்தத்துக்கு இடமே கொடுக்க முடியாது, நான் ஒத்துக்கவே மாட்டேன். என் மனைவி என்ன சொன்னாலும், இந்த கருப்பு ஹார்ட் என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன் நான். ஆண்டவரே உங்கள் முன்னால் நான் கெஞ்சக்கூடாது, ஐயா எப்படியாவது மாற்றுங்க அப்படி கெஞ்சக்கூடாது ஆண்டவர்கிட்ட. அப்படி இல்லை. உடனே ஆண்டவர் என்ன சொல்வார், மோசே அப்படி தான் கெஞ்சினா, ஐயோ இந்த ரெட் சி வந்துருச்சே. ஆண்டவர் சொன்னார், உன் கையில் என்ன இருக்குது? கோல் இருக்கா? கோலை தூக்கு அப்படின்னாரு. ஆண்டவருக்கு உன் கையில் என்ன இருக்குது? பரிசுத்தம் இருக்குது. எப்படி வந்துச்சு அந்த பரிசுத்தம்? நேற்று சாட்சிகள் கேட்கும்போது உண்மையாக ஐ வாஸ் வெரி டச்ட். பிரதர் சொன்ன சாட்சியெல்லாம், என் ஒய்ஃபுடைய ஜெபங்கள்
என் ஒய்ஃபுடைய இது அண்ட் எப்படி, ஆனால் அவர் வந்து எப்படி மாறினாருன்னு சொல்லலை, அவர் சொன்னாரான்னு தெரில, பட் என் ஒய்ஃப் ஜபங்கள் மாத்துச்சுனாரு. பைபிளில் தட்ஸ் அ மிஸ்ட்ரி யூனோ. நீங்கள் வெளிப்படுத்தல கூட பார்த்தா மிருகம் வந்து lamb ஆஃப் காட், ஆட்டுக்குட்டியானவரும் அவர் சேனைகளுக்கு விரோதமாக யுத்தம் எழுப்புது. பைபிள் அழகாக இருக்கும். த பீஸ்ட் அண்ட் his armies surrounded the lamb and his people. அவ்வளோதான், எதிர்த்து வந்தாங்க. நெக்ஸ்ட் verse, beast was captured. மிருகம் பிடிக்கப்பட்டது. எப்படி? அது இன்விசிபிள் ஒர்க் ஆஃப் காட், அது கர்த்தருடைய மறைமுகமான செயல். ஓகேயா? நம்ம அந்த செயலை செய்ய ட்ரை பண்ணோம்னா நம்ம லூஸ் பண்ணிடுவோம். ஸோ நம்ம வெள்ளை ஹார்ட் என்ன பண்ணுவோம்னா அந்த ஒரு பிரசனத்திலே நிற்கும் போது அந்த கருப்பு ஹார்ட் மாறிடும். வெள்ளை ஹார்ட் வந்து கிவ் அப் பண்ணக்கூடாது. ஆவிக்குரிய ஒரு யுத்தம் உங்க கையில இருக்குன்னா அதை விடக்கூடாது. இது வந்து எல்லா இன்னும் டீப்பா போனீங்கன்னா ஆண்டவருடைய அனாதி திட்டம் உங்க குடும்பத்துக்கும் யாராவது ஒருத்தருக்கு ஃபர்ஸ்ட் வெளிப்பாடு வரும். அந்த ஃபர்ஸ்ட் வெளிப்பாடு வர்றதுல நீங்க விடக்கூடாது. பிடிச்சிட்டு நின்றுடணும் ஸ்ட்ராங்கா. ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, அப்போ எல்லாம் ஒருத்தர் சொன்னார், இது இல்லை எல்லா திருமணங்கள்லையும் அப்படி தான் இருக்கும், எல்லா திருமணங்களையும் இப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க நிறைய பேர். சரி, நம்மளுக்குன்னு பிசாசு வந்து நிறைய பேர் அனுப்புவான். அவங்க அழகாக சொல்லுவாங்க, இப்படி தான் இப்போ உலகத்தில் யார் தான் அப்படி இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த வெள்ளை ஹார்ட் உறுதியாக நின்றுடணும் ஆண்டவர் பிரசனத்தில். அப்படியே அந்த வெள்ளை ஹார்ட், அந்த கருப்பு ஹார்ட் எப்போ மாறும்னு நம்மளுக்கே தெரியாது. வி ஓன்ட் நோ. இந்த நம்ம கருப்பு ஹார்ட்டையே எதிர்பார்த்துட்டே இருப்போம். திடீர்னு வேற மாதிரி இருக்கே, இப்போது நடிக்கிறார் போல, நடிக்கிறாங்க போல அப்படின்னு யோசிப்போம். ஆனால் அது நடிப்பு இல்லை, அது ஆண்டவர் மாத்துறது. எப்படி அது தெரியாது நம்மளுக்கு. ஓகே, ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த கருப்பு ஹார்ட்டை சிலுவைக்கு கீழ்ப்படுத்தணும். இட் மஸ்ட் பி brought under the cross because the lamb of God, தேவ ஆட்டுக்குட்டியான. நீங்கள் வெளிப்படுத்தல பார்த்துட்டீங்கன்னா அவரை எப்பவுமே ஆட்டுக்குட்டி தான் சொல்லுவாங்க வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில். மற்ற இடத்துலலாம் ஏசு கிறிஸ்து இப்படி இப்படின்னு. see the lamb of God பவருங்க. ஏன்னா அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டார் அவர், த சுப்ரீம் சாக்ரிஃபைஸ், பிதா மனசுக்கு ஏற்ற பலி. ஸோ இந்த ஆட்டுக்குட்டியானவர் அவருடைய பவருக்கு சிலுவைக்கு கீழ்படுத்திடணும் இந்த கருப்பு ஹார்ட்டை. அப்போது விக்ட்ரி வில் கம். உங்களுக்கே அறியாமல் விக்ட்ரி வில் ஹேப்பன். ஓகே, ஸோ தட் இஸ் த திங். ஸோ இது நடந்த உடனே நெக்ஸ்ட் ஸ்லைட். இது எப்படி? இதுதான் நல்லா இருக்குல்ல? கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் திருமணத்துக்குள்ளே போகும்போது வெள்ளை ஹார்ட்டோடு போங்க. கருப்பு ஹார்ட்டை திருமணத்துக்கு முன்னாலேயே என்ன பண்ணுங்க, கிளியர் பண்ண சிலுவைக்கு கீழே கொண்டாந்து. நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், அந்த ஹார்ட்டை வந்து கொன்னுடுங்க, கருப்பு ஹார்ட்டை கொன்னுடுங்க. பாஸ்டர் அழகாக சொன்னார், நான் ஒரு புதிய இருதயத்தை கொடுப்பேன் அப்படின்னே சொன்னீங்க. ஐ வில் கிவ் தம் a new heart. get a new heart. இந்த கருப்பு ஹார்ட் வேண்டாம், லீவ் இட். ஆண்டவரே ஒரு புது ஹார்ட் கொடுங்க. உங்கள் பிரமாணங்கள் எழுதின நியூ ஹார்ட் திருமணத்துக்கு முன்னாலேயே. ஏன்னா திருமணத்துக்குள்ளே போய் திருமணத்தையும் கரைப்படுத்தி அதையும் பிரச்சனைக்குள்ளாக்கி அதில் ஒரே பிரச்சனை வந்து எதுக்கு? பிஃபோர் மேரேஜ் என்டர் மேரேஜ் ஹோலி. திருமணத்தை பரிசுத்தத்தில் என்டர் பண்ணுங்க. ஸோ ஐ பிலீவ் இன் ஆல் சர்ச்சஸ் எவ்ரிவேர் நம்ம யங் பீப்புளை வி மஸ்ட் லீட் தெம் இன் டு ஹோலினஸ். உங்களுக்கு எல்லாம் வார்த்தை வந்துருச்சுல ஹோலினஸ் பற்றி. இனிமேல் உங்கள் சர்ச்சில் போய் நீங்களே பாஸ்டர்கிட்ட சொல்லலாம், யாராச்சும் கல்யாணம் ஆக போகிறாங்களா, நான் ஃபஸ்ட்டு அவங்கள பார்த்துடுறேன், பார்த்து அவங்கள பரிசுத்தத்தில் வழி நடத்தி சிலுவைக்கு கீழ்ப்படுத்தி. எங்கள் பையன்களுக்கு கல்யாணம் ஆகும்போது நாங்கள் பண்ணலை, ஆனால் எங்களுக்கு எங்களோட உடன் ஊழியம் செய்கிறவங்கக்கிட்ட டெஃபினட்டாக அதை பண்ணிடணும் எங்கள் பசங்களுக்கு. சரி, உங்கள் பசங்க நல்ல பசங்களும் கெட்ட அதெல்லாம் கிடையாது. நல்லவனாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஈவன் இஃப் ஹி இஸ் குட், தட் whatever little black thing should go and ஒரு purified sanctified heart அதோட திருமணத்தை என்டர் பண்ணணும். ஓகே, ஸோ வெள்ளை ஹாட்டம் கல்யாணம் ஆனால் என்ன ஆகும்? தேவனுடைய மகிமை அந்த திருமணத்தில் வெளிப்படும். உங்களுக்கு தெரியாதுங்க, உங்களுக்கு பார்க்க முடியாது. ஆனால் உங்களை பார்க்குறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இவங்களுக்குள்ள என்னமோ வித்தியாசமாக இருக்குது. பாஸ்டர் சொன்ன மாதிரி ஒரே சந்தோஷம் இருக்கும். நான் சொல்கிறேனே,
எங்கள் சர்ச்சில் வந்து பாஸ்டர் ஒரு வாட்டி ஃபேமிலி மேரேஜ் பற்றி கொஞ்சம் ஏதோ சொல்ல சொன்னார். என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, எத்தனை பேர் மேரேஜில் சந்தோஷமாக இருக்கீங்க? சந்தோஷமே இல்லை நிறைய பேர் மேரேஜில். உங்கள் ஒய்ஃபை பார்த்து சொல்லுங்கள், வி ஆர் ஹாப்பி அப்படின்னு. உடனே எல்லாரும் அப்படி சொன்னாங்க. எங்கள் பாஸ்டர் மேலே வந்தார். தேர் இஸ் நோ ஜாய் இன் மேரேஜ் விதவுட் ஹோலினஸ் அப்படின்னாரு. அவர் சொல்லலை, எங்களுக்கு நல்லா தெரியுது அவர் சொல்லலை, கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறாருன்னு தெரிஞ்சுது. There is no joy in marriage without holiness. There cannot be joy in the marriage without holiness. அப்படின்னாரு. So, with holiness comes joy. Okay, so that is what I want to see, is marriage revealing God's glory. Okay, thank you. ஸோ இப்போ ஆண்டவர் வந்து நம்மளை ஃபுல்லாகவே ப்ரிப்பேர் பண்ணி இந்த கடைசி முக்கியமான காரியத்துக்காக வர வச்சிருக்கார். ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஒரு 2 நாளாக எனக்கு ஆண்டவர் வந்து இது சொல்லிகிட்டே இருக்காரு. அதனால் நான் அதை சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் நம்ம டாபிக் போயிடுவோம். உங்கள் மனைவிக்கு தெரியாமல் நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய போகிறீங்க, உங்கள் கணவருக்கு தெரியாமல் நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய போகிறீங்க. இஸ் தட் ஓகே? ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளான கேள்விக்கு நீங்கள் பதில் எழுதுங்க. எல்லோரும் பென் வச்சுருக்கீங்களா, பென்சில் வச்சுருக்கீங்களா, மொபைல் வச்சுருக்கீங்களா? மொபைலில் நோட் பேட் வந்து இருக்கும், அதில் வேணால் எழுதிக்கோங்க. ஒரே ஒரு கேள்வி சொல்லட்டுங்களா? ஓகே, வெரி சிம்பிள். நீங்கள் ஒரு நம்பரை தான் எழுதணும். என்ன நம்பர் தெரியுமா உங்களுக்கு? ஹவு மச் டைம் டு யூ ஸ்பெண்ட், நான் தமிழையும் சொல்லிடுறேன். ஹவு மச் டைம் டு யூ ஸ்பெண்ட் வித் யோர் ஒய்ஃப், டாக்கிங் டு யோர் ஒய்ஃப், டாக்கிங் டு யோர் ஹஸ்பண்ட் எவ்ரி டே. நல்லா கவனிங்க, தமிழை சொல்கிறேன். ஒவ்வொரு நாளிலையும் எவ்வளோ நேரம் நீங்கள் உங்கள் மனைவியோடு கூட, நல்லா கவனிங்க, இந்த மாதிரி ஒருத்தர் அப்படி மூஞ்ச பார்த்து பேசுகிறீங்க. சமையல் நேரம் கணக்கில் வராது, சாப்பிட்ற நேரம் கணக்கில் வராது, ஜெபிக்கிற நேரம் கணக்கில் வராது. இப்போ சொல்லுங்கள், எவ்வளோ நேரம் நீங்கள் எழுதுங்களேன். எழுதி நீங்கள் சொல்லக்கூடாது, ஒய்ஃப்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாதீங்க, தயவுசெய்து டிஸ்கஸ் பண்ணாதீங்க, எழுதுங்க. பிள்ளைங்க இருந்தாலே இது ப்ராப்ளம் தான். இதுங்க இந்த செஷன்ல பிள்ளைங்க தான் they are saying அவ்வளோ நேரம் they spend with each other, when are they not together அப்படின்னு கேளுங்க. Okay, so nice, I got it. Okay, but that's good, yeah, that's a great testimony. சரி, எழுதுறீங்களா? எழுதி முடிச்சிட்டீங்களா? காமிக்க கூடாது. Don't show it to your husband, don't show it to your wife. This is the time you are spending with your wife. Only you are listening to her or she is listening to you. சரிங்களா? முடிச்சிட்டிங்களா? நம்பர் தான், ஒரு நம்பர் தான். ஓகே, இப்போ நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கிட்ட காமிங்க, உங்கள் ஹஸ்பண்ட காமிங்க. சண்டை போடாதீங்க இங்கே, தயவுசெய்து. முடிச்சிட்டிங்களா? இப்போ காமிங்க. காமிச்சிட்டிங்களா? So, have you shown your wife? Have you shown your how husband? many of you have written the same number? How many you wrote the same number? Wow. I hope it is positive. எவ்வளவு பேர் வேற வேற எழுதிருக்கீங்க? வைஃப் ஒரு நம்பர், ஹஸ்பண்ட் ஒரு நம்பர். தூங்குற நேரம் டெஃபினட்டா அவுட்டுங்க. சரி, நீங்க அக்ரீடா இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அது 1 ஹவருக்கு மேல வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். If it's more than 1 hour, if it's only a few minutes, அப்போ நீங்க வந்து you have to really ask the Lord. ஆண்டவர்கிட்ட நீங்க, ஆண்டவரே, நீங்க கொடுத்த என்ன துணைவியாருடன், என்னுடைய கணவருடன் நேரத்தை என்ன, what is robbing our time, எது வந்து என்னுடைய நேரத்தை திருடுதுன்னு நீங்க பார்க்கணும்.
the devil comes to steal and kill and destroy. தமிழ் என்னங்க? திருடன் திருடவோ. ஸோ அவன் திருடிட்டு போறான் அந்த நேரத்தை. எல்லாம் ஜெனுவன் ரீசன் தான், எல்லாமே ஜெனுவன் ரீசன் தான். சம்டைம்ஸ் நம்ம சில்ட்ரனே வந்து கேன் டேக் யுவர் டைம், பிள்ளைங்களே வந்து அந்த நேரத்தை எடுத்துக்கலாம். ஸோ ஏன் இதை கேட்டோம் அப்படின்னா, ஏன் இதை ஆண்டவரை நீ உணர்த்தினார்னா, நீங்க 2 பேரும் பேசல அப்படின்னா ஒருமனப்பாடு ஜபத்துல வராது. நல்லா கவனிங்க, நீங்க 2 பேரும் பேசினாதான் ஆண்டவருடைய தரிசனம் உங்க மனைவி கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். உங்க தரிசனத்தை நீங்க பகிர்ந்து கொள்ளறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நாங்க டெய்லி நாங்க பேசுறது, நாங்க 2 பேரும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். சில டைம் என் ஒய்ஃப்க்கு நிறைய ட்ரீம்ஸ் வரும், கனவு வரும். ஆண்டவர் வந்து ஏதோ கனவெல்லாம் கொடுத்து அந்த கனவு வந்து கேட்டு முடிகிறதுக்குள்ள 3/4 மணி நேரம் ஆயிடும். சும்மா டிஸ்கஷன். ஏன்னா அதுல அவ்வளோ இன்டென்ஸ் டிஸ்கஷன், இது என்னவா இருக்கும் அது என்ன இருக்கும் அப்படின்னா. பட் இன்வேரியபிளி ஆண்டவர் வந்து அவர் வார்த்தையிலேருந்து அதுக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுப்பார். இமீடியட் காட் கிவ்ஸ் an interpretation or through something. So அப்படியே அந்த இன்டர்பிரிட்டேஷன் வந்து ஷேர் பண்றது, அதை வச்சு ப்ரே பண்றது, அப்புறம் ஆண்டவர் வந்து வார்த்தையின் மூலமா சொல்லி நம்ம வந்து அதை பகிர்ந்து கொள்றது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இது. your time you spend with your spouse, எவ்வளவு நேரம் நீங்க மனைவியோடு கூட கணவரோடு கூட ஒரு மற்ற டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நீங்க 2 பேர் மட்டும்தான், இட்ஸ் ஒன்லி யூ. சில டைம் நீங்க அப்படியே பெட்ரூம்ல போய் நீங்க உட்கார்ந்து பேசணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க வீட்டுல, இல்லாட்டி நிறைய ஆக்ஷன் நடக்குது. பட் காட் வில் bless that time. 2 பேரும் நீங்க ஜெபம் பண்ற சூழ்நிலையில உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு தடை இல்லாம நீங்க இருப்பீங்க. That is to explain what he's saying is, என் ஹஸ்பண்ட் சிலட்டி வந்து சொல்லுவாங்க, சரி shall we pray அப்படின்வாங்க. ஸோ நான் சொல்லுவேன், what should we pray? shall we pray னா நம்ம என்னத்துக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்வேன். Then my husband will say, no, we'll just pray. நான் சொல்லுவேன், no, we must know what we are going to pray. ஸோ அப்போ உட்காந்து ஆண்டவர் என் மனசில் என்ன சொல்கிறாரு, உங்கள் மனசில் என்ன சொல்கிறாரு நம்ம ஷேர் பண்ணி, then even 5 minutes if you pray, it is purposeful prayer. Or it is இல்லைனா வளன்னு நம்ம சொல்லிட்டே இருப்போம். ஆண்டவர் அதான் சொல்கிறார், என் பிரச்சனத்துக்கு வரும்போது சும்மா வளன்னு சொல்லாது, இதெல்லாம் தெரியும் ஆல்ரெடி, ஐ நோ. நான் வந்து டிப்பிக்கல் ஆம்பளை, சரிங்களா? தட் இஸ் நீங்கள் இப்போ ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 1/2 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன். ஆனால் என் மனைவி வந்து அதோடு கூட இசைந்து இல்லைன்னா எனக்கு உடனே தெரியும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் என் கண்ணை திறந்து, ஏமா நீ ஒன்றுமே அக்ரி பண்ணி சொல்லியே, நான் சொல்லுவேன், ஆமாம் பேசலையே, நீங்கள் ஜெபம் பண்ணுறதை நான் கேட்குறேன் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் என்ன ஜெபம் பண்ணுறீங்கன்னு நான் கேட்குறேன். பட் அதுக்கு முன்னால் நாங்கள் அக்ரிமெண்ட்டில் வந்து ஜெபம் பண்ணோம்னா தென் அக்ரி பண்ணி எஸ் ஆமாண்டர் நீங்கள் செய்யணும் அப்படி சொல்லுவோம் இல்லையா? பிகாஸ் வி கம் டு அன் அண்டர்ஸ்டாண்டிங். மெனி டைம்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நம்ம பேசும்போது ஆவியானவரும் நம்மளோட பேசுகிறாரு. he is also talking, he is also telling us things. then we'll suddenly ஆமாம்ல ஓகே. தென் ப்ரேயரில் வரும்போது தென் நீங்கள் 2 பேரும் கையை பிடிச்சி யூ ஜஸ்ட் ஸ்பீக் தட் there is great power. அதான் ஆண்டவர் சொன்னார், if 2 or 3 people pray together in my name சொல்லலை, if 2 or 3 people agree together in my presence, then I am in their midst and I will hear. மத்தேயு 18 இருவர் ஒருமனப்பட்டு என்னுடைய நாமத்துல எதை நீங்க கேட்குறீங்களோ அது செய்யப்படும். கேட்குறீங்கன்னு இல்லை, அக்ரி ஆன் earth இங்கிலீஷில் இருக்கு. ஒருமனப்பட்டு என்னிடம் என்ன யாராவது அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? மத்தேயு 18:19. வெரி வெரி நைஸ் பிரதர். ஃபர்ஸ்ட் லைன் வாசிங்க. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற, தட் மீன்ஸ் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிறன்றத ஆல்ரெடி அவங்க பேசி முடிவெடுத்திருக்காங்க குறித்து. ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில்
அவ்வளோதான். இங்க ஒருமனப்பட்டாலே பரலோகத்துல உண்டாயிருச்சு. நீங்க என்னதான் 1 hour ஜெபம் பண்ணாலும் இந்த இந்த ஒருமன அதை விட்டுட்டு நீங்க ஒருமனப்பட்டீங்கன்னா ஆல்ரெடி பிதா கேட்டுட்டாராம். தட் மீன்ஸ் நம்ம அடுத்த வசனம் 2 பேர் 3 பேர் நாமத்துல கூடி வராங்களோ அவங்க மத்தியில நான் இருப்பேன். ஸோ நம்ம 2 பேர் நம்ம இயேசு கிறிஸ்துவ நாமத்துல கூடி நம்ம வந்து we are discussing, we are talking. ஆண்டவரும் நம்மளோட சேர்ந்து பேசுறாரு, அவர் இருதயத்தை வெளிப்படுத்துறாரு. ஸோ நம்ம அதை குறித்து நம்ம பேசும்போதே ஜெபம். சில வாட்டி நாங்கள் பேசி முடிச்ச பிறகு ஜெபம் பண்ணுறதே அவசியம் இல்லைன்ற மாதிரி தோணும். ஏன்னா அவ்வளோ we've had that agreement. இதுதான் சடன் ரெவலேஷன் கம், இதுதான். உடனே ஒரு 5 minutesல ஆண்டவரே நீங்கள் சொல்லிட்டீங்க, ஸோ நிச்சயமாக நீங்கள் செய்வீங்க, எங்களுக்கு வெளிப்படுத்தினதுக்கு நன்றி. சில வாட்டி நாங்கள் 2 பேரும் அக்ரியே பண்ண முடியாது ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து. இதை பற்றி ப்ரே பண்ணக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம ஃபஸ்ட்டு கேட்போம், let me ask God about this, you also ask God about this, then when we are agreed it will be done. ஆங்கிலத்துல ஒரு நல்ல ஃப்ரேஸ் இருக்கு, பவர் ஆஃப் த டூ. இருவருக்கு இருக்கிற ஒரு வல்லமை நமக்கு தான் ஆண்டவர் அதை கொடுத்துருக்காரு. நீங்க கணவன் மனைவியா சேர்ந்து ஆண்டவருடைய பிரசனத்துல ஒருமனப்பட்டு இருந்தாலே அந்த மாதிரி ஒரு வல்லமையை நீங்க பார்க்க முடியாது. ஒரு முறை ஒரு சிம்பிள் இதுதான், இவங்களை சீஃப் கெஸ்ட்டாக ஒரு ஸ்கூலுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து ஓகே சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து நிம்மதியே போயிடுச்சு. ஐ ஜஸ்ட் லாஸ்ட் மை பீஸ். ஆனால் அந்த ஸ்கூல் என்னன்னே தெரியாது, ஐ டோன்ட் நோ அந்த ஸ்கூல் யாருது என்ன ஒன்றும் தெரியாது. பட் ஐ வாஸ் டெல்லிங் ஹிம், இல்லை தமிழில் இப்போ என்னன்னா அந்த ஸ்கூல்லையே அந்த ஸ்கூலில் அவர் வந்து இன்வைட் பண்ண வந்தார். அப்போது அவர் வந்து ஒரு மீட்டிங்கில் தான் அவரை பார்த்தோம். ஸோ அந்த மீட்டிங்கில் அவர் பேசும்போது சொல்கிறாரு, பிரதர் இது மிஸ்டர் டேவிடார் இங்கே இருக்கிறாரு, அவங்க அப்பா வந்து எங்கள் ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்தார். அவர் வந்து போய் ஒரு மாதத்தில் இறந்துட்டார். கொஞ்ச நாள் கழித்து அவங்க பெரியப்பா சீஃப் கெஸ்ட்டாக வந்தார். ஒரு மாதத்தில் பெரியப்பா இறந்துட்டார் அப்படின்ட்டு கிண்டலாக ஜோக்காக சொன்னார். அப்புறம் என் ஹஸ்பண்டை சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணுறாரு. என் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். ஒரு வைராக்கியம், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஒரு வைராக்கியம், நம்மளுக்குலாம் ஒன்றும் எனக்கெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படி இப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், இல்லை இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்ம போகிறேன், பயப்பட மாட்டேன் இதுக்கெல்லாம் அப்படி இப்படின்னு. ஸோ நாங்கள் எனக்கு சுத்தமாக இதில் ஒருமனப்பாடே இல்லை. ஸோ ரொம்ப இது பண்ணி கடைசியில் எங்கள் பாஸ்டர்கிட்ட போனோம். பாஸ்டர்கிட்ட பேசணும், பாஸ்டர் லைக் திஸ். அவர் சொல்லிட்டார், பிரதர் 2 பேருக்கும் ஒருமனப்பாடு இல்லைன்னா போகாதீங்க, இட் மே நாட் பி ஃப்ரம் காட், வேற ஒன்றுமே சொல்ல. என் ஹஸ்பண்ட்க்கு வந்து நீ வந்து யூனோ உனக்கு நம்பிக்கை இல்லை இது நாங்கள் ஓகே ஐ செட் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு இவங்க கூடயே போயிட்டேன், ஏன்னா 3 o'clock ஃபங்க்ஷன் போனோம். ஸோ நான் கிளினிக் போகாமல் அவங்க கூடயே போயிட்டு செக்ரட்டேரியட்டில் கார்லேயே டிரைவர்கிட்ட சொல்லிட்டேன், நீ காரை விட்டு போ, நான் கார்லேயே இருக்கிறேன் அப்படின்னு. யூ ஒன்ட் பிலீவ், எக்ஸாக்ட்லி 1 o'clock, 1 மணிக்கு தமிழில் சாரி 1 மணி மத்தியானம், அவங்களுக்கு எங்கிருந்து தான் வந்ததோ தெரியல. நல்லா இருந்தேன், டோட்டல் ஃபிட்டாக இருந்தாங்க. 1 மணிக்கு ஒரு காய்ச்சல் வந்துச்சுங்க, அடி சும்மா என்னால் எழும்ப முடியல, ஹை ஃபீவர், பயங்கர ஃபீவர், அவங்களால எழும்பவே முடியல, அப்புறம் ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. லிஃப்ட்ல மெதுவாக வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப தள்ளாடி எப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ காரில் ஏறினேன். காரில் ஏறி என்னால் உட்கார கூட முடியல, அப்படியே சாய்ச்சிட்டாங்க. 1:30 வந்து ஐ வாஸ் இந்த கார். அப்போ கூட ட்ரை பண்ணுறாங்க போகணுன்ட்டு. ஏன்னா அங்கேருந்து 1 மணி நேரம் போகணும், ட்ராவல் பண்ணோம். ஸோ நான் வந்து ஒன்றும் முடியல. ஸோ ஐ செட் இல்லை வேறு வழி இல்லை. நான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட சொல்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிறேன், இந்த மாதிரி வர முடியலைங்க. அவர் வந்து ரொம்ப அப்செட்டாக, சார் எல்லாரும் லைனில் எல்லாம் ஒரு 1000 பிள்ளைங்க நிற்கிறாங்க, என்ன சார் இது அப்படி இப்படின்னு. ஐ செட் இல்லைங்க, என்னால் உட்காரக்கூட முடியல, ரொம்ப சிக் ஆகிட்டாங்க. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, எனக்கு அப்படியே என்னை கார்லேருந்து அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. கரெக்டாக 5 மணிக்கு போயிடுச்சுங்க, சரியா போயிடுச்சு. வீட்டுக்கு கஷ்டப்பட்டு கூப்பிட்டு போய் எக்ஸாக்ட்லி 5 o'clock he got up. கரெக்டாக 5 மணிக்கு கம்ப்ளீட் ஆகும், ஒன்றுமே இல்லை. புரியுதுங்களா? ஒரு மனப்பாடு குறித்து புரியுதா? ஒரு மனப்பாடு, தட் இஸ்
இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துவார், ஏனும் சொல்லுவார். ஸோ we should be sensitive to the Holy Spirit. ஸோ yeah. ஸோ எனிவே இது வந்து ஒருமைப்பாடு பொறுத்து ஆண்டவர் வந்து நமக்கு இது காட் வாண்டட் அஸ் டு ஷேர் ஆண்டவர் சொல்லணும்னு இருக்காரு. பட் இது ரொம்ப முக்கியமான ஒரு டைம். கடைசி ஒரு ½ அன் ஹவர் நீங்கள் தயவுசெய்து எங்களுக்கு வந்து ஃபுல் அட்டென்ஷன் கொடுங்க. இந்த கட்டத்தில் நம்ம இருக்கோம். அதாவது நம்முடைய திருமணத்தில் இயேசு கிறிஸ்து நம் அனாதி திட்டத்தை அவர் மீட்டு கொடுக்கிறார். redeems your marriage. அதை மறுபடியும் அவருடைய அனாதி திட்டப்படி அவர் கொடுக்கிறாரு. ஸோ என்ன ஆகுதுங்க, பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய திருமணத்தில் இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் எப்படி பார்த்தோன்னா, பிதா தட் இஸ் காட் த ஃபாதர் அவர் இருதயத்தில் திருமணத்தை குறித்து என்ன வச்சிருக்காருன்னு வெளிப்படுத்தினார், ப்ளூ பிரிண்ட். ரெண்டாவது செஷன் என்ன பண்ணுவோம், ஜீசஸ் கிரைஸ்ட் நம்ம திருமணத்தில் என்ன செய்கிறாரு, அதில் மீட்டெடுக்கிறாரு, பரிசுத்தப்படுத்துகிறார் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு வந்து ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட் நம்ம திருமணத்தில் ஃபஸ்ட்டு யூனோ, நீங்கள் எப்பவுமே ரிவைவல் பார்த்தீங்கன்னா, ரிவைவல் இந்த நேஷன்ஸ் சர்ச் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு மனம் திரும்புதல், ஒரு பரிசுத்தப்படுத்துதல் முடிஞ்ச உடனே ஒரு ரிவைவல் இருக்கும். ஒரு யூனோ ஒரு ரிவைவலுக்கு என்ன தமிழில் எழுப்புதல் உண்டாயிருக்கும். சேம் வே திருமணங்களில் கூட இந்த பரிசுத்தமாக்குதலும் இந்த யூனோ மனம் திரும்புதலும் ஏற்படும் போது திருமணத்தில் ஒரு உயிர்த்தெழுதல் ஆர் ஒரு ரிவைவல் எழுப்புதல், திருமணத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகும். அது the touch of the Holy Spirit. ஆமா, பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்க திருமணத்துல இருக்கிறது மட்டும் இல்ல, உங்களுடைய திருமண உறவை அவர் என்ன செய்யறாரு, உங்க மேரேஜை அவர் டச் பண்றாரு. அது டச் பண்ண பிறகு அது திரும்பியும் ஒரு நார்மல் ரூட்லாவே போகாது. ஸோ யூ பிகம் a supernatural, your family will become a supernatural family. நீங்க எதை பார்த்தாலும் ஒரு இயற்கையில நீங்க பார்க்க மாட்டீங்க, ஆவிக்குரிய காரியங்களை நீங்க பார்ப்பீங்க. உங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் ஆவிக்குரிய அழைப்பை நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய வருங்காலத்துல உங்களுடைய பிஸ்னஸ்ல நீங்க செய்யற காரியங்கள், ஊழியங்கள் எல்லாவற்றையுமே நீங்க வந்து நார்மலா நீங்க இருக்க மாட்டீங்க. எப்படின்னா, நீங்க எக்ஸ்பெக்ட் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஆண்டவர் வந்து அளவிற்கும் என்னுடைய மனசுல அளவிற்கும் மேலாக அவர் வந்து கிரியை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பர் நேச்சுரல் ஒரு எக்ஸ்பெக்டேஷனே வந்துருங்க. நீங்க நார்மலா பார்க்க மாட்டீங்க. நேற்று ஒரு பிரதர் சொன்னார், நான் வந்து அவ்வளவா பேசுறது கிடையாது. நாங்க எவ்வளவு பேரை நாங்க பார்த்துருக்கோம், பேசாம இருக்கிறவங்க தான் ஆண்டவர் வந்து அதிகமா பேச வச்சிடுறாரு அவருடைய அபிஷேகம் வந்த பிறகு. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் வந்து என்னுடைய வேலையை நீங்க செய்ய போறீங்க, என்னுடைய வேலையில நீங்க அதிகமாக இன்வால்வ் ஆக போறீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து உங்களுடைய திருமணத்தை ஃபர்ஸ்ட் டச் பண்ண பிறகு உங்க திருமணத்துல இருந்து உங்க குடும்பத்துல இருந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஸோ ஹோலி ஸ்பிரிட் இன் மேரேஜ் சொல்றேனே, நீங்க கேட்கலாம்ல, பைபிள்ல எங்க இருக்குதுன்னு கேட்கலாமே. திருமணத்துல பரிசுத்த ஆவியானவர், நான் பாட்டுக்கு சொல்றேன், நீங்க என்ன கேட்கவே இல்லை, பைபிள்ல எங்க இருக்குது அப்படின்னு. ஏதாவது பைபிள்ல எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? எலியேசர், பட் திருமணத்துல இருக்கிறாரு. எலியேசர் வந்து ஹோலி ஸ்பிரிட்டா 2 பேரை இணைச்சாரு, பட் திருமணத்துல இருக்கிறாரு. காணா ஒரு கல்யாணம். ஓகே, மல்கியா 2:15 வாசிக்கலாமா? ஒன்று புதிதான காரியம் என்னன்னா, ஆவியானவர் நம்ம திருமணத்துல பரிபூரணமாய் இருக்கிறார். ஓகே, ஸோ என்னுடைய குடும்பத்துல என்னுடைய திருமணத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனால அது ஒரு சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்க போகுது அப்படின்னு அந்த எதிர்பார்ப்பு ஆல்ரெடி நம்முடைய மனசுல இருக்கு. சரிங்களா? ரைட், லெட்ஸ் கோ. நோ யுவர் ஃபேமிலி பிகம்ஸ் ப்ராஃபெட்டிக். அதாவது ஒரு தீர்க்க தரிசன குடும்பமாக ஆண்டவர் நம்மளை மாற்றுறார். ஒரு தீர்க்க தரிசியுடைய முக்கிய பொறுப்பு என்னங்க? ஆண்டவருடைய மனசுல இருக்கிறதை எடுத்து கூறுவது.
ஆண்டவருடைய மனசுல இருக்கிறதை எடுத்து சொல்லுவது. ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ப்ராஃபெட் ஸ்பீக்ஸ் த ஹார்ட் ஆஃப் காட். ஸோ நீங்க வந்து எங்க நீங்க போனாலும் ஆண்டவர் வந்து உங்க குடும்பத்தின் மூலமாக ஒரு தீர்க்க தரிசனம் அவர் வந்து கொடுப்பார். நம்ம எப்பவுமே தீர்க்க தரிசனம்னா வருங்காலத்துல நடக்கக்கூடிய காரியங்களை பத்தி நம்ம வந்து யோசிக்கிறோம். ஆனா முக்கியமா என்னன்னா, ஒரு தீர்க்கதரிசி வந்து ஆண்டவருடைய மனசுல இருக்கிறத அந்த சூழ்நிலைக்கு சொல்லணும். அது எவ்வளோ ஸ்ட்ராங் ப்ராஃபெட்டிக் ப்ரெசன்ஸ் சொன்னேன் இல்லையா? யோர் ஃபேமிலி பிகம்ஸ் ப்ராஃபெட்டிக்னா உங்கள் குடும்பமே ஒரு தீர்க்க தரிசன பிரசனத்தால் நிரம்பியிருக்கும். எங்களுக்கு யூனோ வென் காட் வாஸ், இது ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு டிரைவர் இருந்தார், ஒரு கவர்மெண்ட் டிரைவர் தான். அவர் வந்து மீட்டிங் கூட்டிகிட்டு வருவார். ஸோ அவர் ஒரு நாள் சொல்கிறாரு, அம்மா ஒரு கனவு வந்துச்சு, இந்த மாதிரி கனவுல வந்து இப்படி பார்த்தேன், ஆண்டவர் சொல்கிறாரு எப்படி. நான் சொன்னேன், உங்களுக்கு ஆண்டவர் எப்படி தெரியும்? நீங்களே யூ ஆர் நாட் அ கிறிஸ்டியன், நீங்கள் ஹிந்து, உங்களை எப்படி ஆண்டவர் பேசுகிறார்? அதாம்மா, அது ஜீசஸ் தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார், இந்த மாதிரி எனக்கு நிறைய கனவு வருதுமா, நம்ம வீட்டை பற்றி, நம்ம இதை பற்றி. ஸோ ஒரு பாஸ்டர் இருக்கார் அங்கே வீட்டுக்கிட்ட, அந்த சர்ச்சுக்கு போய் கேட்டேன், இந்த மாதிரி வருது, நான் என்ன பண்ணுறது? அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரு, உங்களுக்கு ஆண்டவர் தெரியலன்னா கூட வெளிப்படுத்துகிறாரு. அவர் வந்து உங்கள் சார் குடும்பத்துக்காக, ஆனால் என் ஹஸ்பண்ட்டை பேச மாட்டார், அவருக்கு பயம், அதனால் என்கிட்ட கூட ரொம்ப பேச மாட்டார், என்னுடைய ஸ்டாஃப் கிட்ட பேசுவார். ஸோ அப்புறம் ஆனால் கட்டாயம் சொல்லணும்னு சொன்னாங்க. அவர் இப்போ கூட திடீர்னு கால் பண்ணுவார். அஃப்கோர்ஸ் மை ஹஸ்பண்ட் ரிட்டையர் ஆகி எவ்வளோ வருஷம் ஆகுது, திடீர்னு கால் பண்ணுவார், அம்மா இப்படி ஒரு கனவு வந்ததுமா, நீங்கள் இதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லுவார். நான் சொல்வேன், இது என்னடா இவர் நம்ம குடும்பம் கூட கிடையாது, சரி நம்ம குடும்பம் தீர்க்க தரிசன குடும்பம்னா பரவாயில்ல, இவர் ஆஃப்டர் ஆல் டிரைவர், இவருக்கு என்ன பங்கு? அந்த ஓவர்ஃப்ளோவில் அவருமே ஒரு பங்கு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வந்து ஆண்டவரை தெரியாமல் இப்படி இருக்கிறீங்க, நீங்கள் நிச்சயமாக ஆண்டவர் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அவர் சொல்கிறாரு, அம்மா எனக்கு சின்ன வயசில் கல்யாணத்துக்கு முன்னால் ஆக்சுவலாக நான் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டேன், அப்போ ஊழியம்லாம் பண்ணுவேன், கல்யாணம் ஆன பிறகு என் ஒய்ஃப் ஹிந்துவா அப்படியே போயிட்டேன். அதில் இப்போ 15 வருஷமாக எனக்கு டச் இல்லை ஆண்டவரோட. எப்படி பாருங்க, உங்கள் குடும்பம் வந்து ஹோலி ஸ்பிரிட் உங்கள் குடும்பத்தில் வந்துட்டாருன்னா தீர்க்க தரிசன குடும்பம். அது எல்லாம் அந்த யோவேலில் சொன்ன மாதிரி, லாஸ்ட் டேஸ் ஐ வில் போர் அவுட் மை ஸ்பிரிட், எல்லா மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அவங்க ஒரு சர்வெண்ட்டாக கூட இருக்கலாம், அப்படி தானே சொல்லியிருக்கு, அப்பான் மை சர்வெண்ட்ஸ் அண்ட் மை ஹேண்ட் மேடன்ஸ், ஊழியக்கார் மேலே. ஸோ நம்ம வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் மேலேயும் ஹோலி ஸ்பிரிட் வந்து ஊற்றப்படும். ஹோலி ஸ்பிரிட் வில் போர் himself on everybody. இதில் என்ன ஆகும்னா, உங்கள் வீட்டுக்கு யாராவது வரப்போகிறாங்கன்னா, நீங்கள் 2 பேரும் சப்போஸ் உங்களுக்கு தெரியும் இவங்க வரப்போகிறாங்க, நீங்கள் 2 பேரும் ஜெபம் பண்ணுவீங்க, ஆண்டவரே ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும்னா அந்த வார்த்தையை எங்களுக்கு கொடுத்துருங்க. நிறைய தடவை நாங்கள் பார்த்துட்டோம். எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க. இதில் நாங்கள் போகிற ஒரு சின்ன சபைக்கு நாங்கள் போகிறோம், ஊழியத்துக்கு போகாத டைமில். அங்கே வந்து என்ன ஆகும்னா, வீட்டில் ஏதாவது ஒரு பசங்க கூட ஏதாவது ஒரு கலாட்டா நடந்துச்சு, வளர்கிற டைமில் ஆர்குமெண்ட் ஏதோ நடந்திருக்கு, எல்லாம் ஒரு வாக்குவாதம் ஏதாவது நடந்துச்சுன்னா பாஸ்டர் அதை குறித்து வந்து பேசுவார். சர்ச் முடிச்ச உடனே பசங்க ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. இல்லை பாஸ்டர் பேசுவார்னா அவருக்கு தெரியாது ஒன்றும். காலையில் சர்ச் 9 மணிக்குன்னா ஒரு 8:30 மணிக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்கும். அங்கே போனால் அவர் சர்மனில் ஒரு கேஷுவலாக அதே லைன் சொல்லுவார், அதே லைனை சொல்லி அதே லைன் சொல்லி வீட்டில் பேச வந்துருவாங்க. ஸோ என் பையன் சொல்லுவான், அதுக்குள்ளே ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா அவர்கிட்ட? அது நீ எங்கள் கூட தானேடா இருந்தா, அவர் பாவம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு அவர் செகண்ட் சர்வீஸ் ஃபோன் எங்கே எடுக்க போகிறாரு அவர். அப்புறம் என் பசங்க சொல்லுவாங்க, இனிமேல் அப்பா அம்மாக்கிட்ட வந்து எதையும் ஒழிக்க முடியாது, காட் வில் எனிவே ரிவில் ஷோ இட் டு தெம். ஆண்டவர் எப்படியும் அவங்களுக்கு காட்டிடுவார் அப்பா அம்மாவுக்கு, அதனால் நோ பாயிண்ட்டா அப்படின்னு பேசிக்குவாங்க. சின்ன வயசில் இருக்கும் போது the prophetic presence, தீர்க்க தரிசன. இதில் என்னன்னா, ஒரே ஒரு காரியத்தை சொல்லி அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடும். நீங்கள் வந்து ஒருவேளை ஆண்டவர் வந்து உங்களுடைய திருமணத்தில் பல குடும்பத்தில் பல கிஃப்ட்ஸை வந்து ஆல்ரெடி மேனிஃபெஸ்ட் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் எப்படின்னா, நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக எதிர்பார்க்குறீங்க, ஏதோ திடீர்னு ஒரு தேவதூதர் வந்து உங்ககிட்ட சொல்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க.
ஆனா ஆல்ரெடி வந்து பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் வந்து உங்களுடைய குடும்பத்துல ஊற்றப்பட்டிருக்கு. நீங்க அதை ரெக்கக்னைஸ் பண்ணா போதும். சில டைம் உங்க பிள்ளைக்கு நீங்க யோசிக்கிறீங்க, ஆஃப்டர் ஆல் 15 வயசு தானே ஆகுது, ஆஃப்டர் ஆல் 16 வயசு தானே ஆகுது. ஆண்டவர் வந்து அவங்களுக்கு சில இதெல்லாம் கொடுத்துருக்காரு. இப்போ எங்க செகண்ட் சன் இருக்கானு, அவனுக்கு வந்து நிறைய தடவை அவன் அப்படியே பிக்கப் பண்ணிடுவான். ஐ திங்க் சம்திங் இஸ் கோயிங் ராங். அவ்வளோனா எங்களுக்கு வந்து டென்ஷன் ஆகிடும். ஒரு லாஸ்ட் வீக் ஃபுல்லாக சொன்னான் பேட் நியூஸ்னு சொல்லிட்டே இருந்தான். நாங்கள் சொன்னோம் ஒன்றுமே பேட் நியூஸ் இல்லைடா, வி ஆர் ஆல் ஃபைன். இல்லை அதுவும் என் யங்கஸ்ட் சன் அவனை சொல்லி ஐ திங்க் அஷிகாந்த் அவனுக்கு வந்து something is going wrong, அஷிகாந்த் something is going wrong, இவன் அப்படின்னு யூஎஸ்ல சொல்லிட்டு உட்கார்ந்திருக்கான். அவன் எங்ககிட்ட சொல்கிறான், நீங்கள் கேட்கணும் ஏதோ சம்திங் இஸ் ராங். இல்லை நாங்கள் சொன்னோம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் த டே பிஃபோர் வி கேம் தே ஹட் கான் ஃபார் வெக்கேஷன், ஆஸ்திரேலியா போயிருந்தாங்க. ஸோ இன்லாஸ் கூடலாம் ஃபாதர் இன் லா ஹேட் அ ஸ்மால் ஆக்சிடென்ட் தேர் அண்ட் ஹேட் டு பி அட்மிட்டட் அண்ட் டன் சம் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் இது அதெல்லாம் கொஞ்சம் சர்ஜரி எல்லாம் ஆயிடுச்சு, ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ பட் ஒரு வாரமாக ஹீஸ் பீன் டெல்லிங் அஸ் அவனுக்கு ஏதோ ஒரு பேட் நியூஸ் இருக்குது. பட் எங்களுக்கு தெரியல. நாங்கள் வந்து சும்மாருடா நீ எந்தையாவது சொல்லி அவன் பாவம் அவனே வெக்கேஷன் போகிறான் அப்படி சொல்லிட்டு இருந்தோம். சி இட் இஸ் நாட் ஆண்டவரை நம்ம கேட்டல, அது ஆண்டவர் வந்து ஹோலி ஸ்பிரிட்டை ஹீ இஸ் போரிங் ஆன் அவர் ஃபேமிலி, ஆன் அவர் சில்ட்ரன், கிராண்ட் சில்ட்ரன். ஒரு நாள் நான் நார்மலாக ப்ரேயருக்கு போவேன், ஒரு எங்களுடைய ஃபார்மில் அங்கே போய் ப்ரே பண்ணுவேன். அன்றைக்கி வேண்டான்னு யோசிச்சேன், ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு வேண்டாம். மை கிராண்ட் சன் வாஸ் 2 years old. அவன் அவங்க அம்மாட்ட சொல்கிறான், பாட்டி ஆட்டோவில் அங்கே போய் ஜெபம் பண்ணுறாங்க போகிறாங்க அப்படின்றான். ஷீஸ் ப்ரேயிங். உடனே இவங்க சொன்னாங்க அப்படிலாம் போகலடா, பாட்டி வீட்டில் தான் இருக்காங்க, பாட்டி ஆட்டோவில் போகிறாங்க அப்படின்ட்டு he went on saying it seems. அப்புறம் அவங்க அப்பா மை டாட்டர்லோடைய அப்பா சொல்லியிருக்காரு, டேய் அவ்வளோ தூரம் ஆட்டோவில் எப்படிடா போவாங்க உங்கள் பாட்டி, சும்மாருடா அப்படின்னு. உடனே கூட கழிச்சு they called me. இவன் ரொம்ப தொந்தரவு பண்ணுறான், சொல்லிகிட்டே இருக்கான் பாட்டி ஆட்டோவில் படப்பை போகிறாங்க, ப்ரேயருக்கு போகிறாங்க, ஆண்டி ஐ டோன்ட் நோ வாட் டு டூ அப்படின்னு. நான் சொன்னேன் கரெக்ட் தான், ஆண்டவர் பிள்ளைகிட்ட பேசியிருக்காரு, நான் இன்றைக்கி தான் டயர்டாக இருக்குது நான் போகல, நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன். உடனே ரெடி ஆகிட்டு கிளம்பி போயிட்டேன் ப்ரேயருக்கு. சி 2 year old அவனுக்கு அப்போ தான் பேச ஆரம்பிக்கிறான். சி காட் pours out his spirit without measure. He gives the spirit without measure. தமிழ் எப்படின்னு தெரியல. he gives the spirit without measure. அளவில்லாமல் ஆவியானவரை நம்ம மேல் ஊற்றுகிறார். உங்க குடும்பத்தை வந்து ஆண்டவர் அழைச்சிருக்காருன்னா நீங்க வந்து பை ஆக்சிடென்ட்னு யோசிக்காது. டோன்ட் திங்க் இந்த குரூப்ல நாங்க வந்து ரொம்ப பிளஸ்டா இருக்கோம், லாஸ்ட் 3 days நாங்க பார்க்குறோம், இது 3rd day. உண்மையா நான் சொல்றேன் உங்களுக்கு, இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரால அழைக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்கள். உங்க ஆசீர்வாதம் வந்து நீங்க சம்பாதிக்கலாம், உங்க திறமை கிடையாது. ஆண்டவர் வந்து ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை வைத்து உங்களை சூஸ் பண்ணி இந்த பெரிய காரியத்தை செய்திருக்காரு. எஸ், அண்ட் வரப்போற நாட்கள்ல மெனி நீங்க சாட்சி சொல்லும் போதே லைக் எப்படி சொல்றது, நம்ம வந்து heavens will be opened அப்படிதான் சொல்ல முடியும். பரலோகம் திறக்கப்படும். பரலோகம் திறக்கப்பட்டு பரலோகத்தில் பேசப்படுற காரியங்கள் நம்ம காதில் எட்டும். நம்ம மட்டும் இல்லை, நம்ம பிள்ளைகளுக்கும் நம்மளுடைய சந்ததிக்கும். ஸோ எலியா சொன்னான் இல்லையா, நீ யாருன்னு கேட்டதுக்கு, நான் கர்த்தருடைய ஆலோசனையில் நிற்கிறவன். அந்த மாதிரியான ப்ராஃபெட்ஸ் ஆண்டவர் எழுப்ப போகிறார், தீர்க்கதரிசிகள் எல்லாம் நம்ம குடும்பத்தில், நம்ம பிள்ளைகள்ல இருந்து. நம்ம பிள்ளைகள் இன்னைக்கு அவங்க வந்து they may not be so close, but God is raising up Elijahs, God is raising up Micahs, prophets like Micah. God is, I'm telling you, supernatural சொல்றதுக்காக நாங்கள் இதை சாட்சியாக சொல்கிறோம். ஸோ Micah is my 3rd grandson. அவன் பிறக்கும் போது 5 நாள் NICUவில் இருந்தான். பிறந்த உடனே ப்ரீதிங் ப்ராப்ளம் அண்ட் ஆல். ரொம்ப வருத்தத்தில் அழுகையில் இருந்தோம். ஏன்னா என்ன ஆகும்னு தெரியாது எங்களுக்கு. ஸோ he had a little bit of hemorrhage something. என்ன ஆகும் நாளைக்குன்னே தெரில. ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி வேறு அந்த இதில். சரி நாங்கள் சர்ச்சுக்கு சண்டே போனோம். அவன் NICUவில் இருக்கான். நாங்கள் சர்ச்சில் போயிட்டு ரொம்ப மன வேதனையோடு உட்காந்துருந்தோம். அப்போது ஜஸ்ட்டு சாட்டர்டே நைட்டு 11:30 12க்கு
என் சன்னும் டாட்டர்லாம் சொன்னாங்க இது மாதிரி பேர் வச்சுருக்கோம், சன்னுக்கு பேர் கூட வைக்கல, ஏன்னா வி டோன்ட் நோ வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ அவங்க பட் தே செட் பட் எனிவே நாங்கள் வி தாட் ஆஃப் திஸ் நேம் அப்படின்னு சொல்லி மைக்கா, இந்த பேர் தான் வி தாட் அபவுட் தட். ஸோ நாங்கள் அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு வி ஆர் ஸோ மச் இன் கிரீஃப், பட் எனிவே ஓகே மைக்கான்னு சொல்லி நெக்ஸ்ட் டே வி ஆர் கோயிங் டு சர்ச். இது லேட் நைட் ஹாஸ்பிட்டல்னு வந்துட்டு நெக்ஸ்ட் டே சர்ச் போனால் எங்கள் பாஸ்டர் வந்து நார்மலாக எங்கள் பாஸ்டர் வந்து ஹீ வில் ப்ரீச். அவர் ஒரு சேர் இழுத்து போட்டு உட்காந்துட்டு ஹீ ஸ்போக் 1 hour ஆன் த ப்ராஃபெட் மைக்கா. மைக்கா அதிகாரத்தில் இருக்கிறத பற்றி பேசல, மைக்கா புக்கில் இருக்கிறத பற்றி பேசல, மைக்காவை பற்றி பேசினார். இந்த மைக்கா வறண்ட காலத்தில் இருந்தான், இந்த மைக்கா இப்படின்னு சொல்லி 1 மணி நேரம் பேசினார். எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஐயோ அவன் ஃபஸ்ட்டு என்ன ஆகுமோ அவனுக்கு தெரியல, பாஸ்டர் இப்படி பேசுகிறார். ஆனால் சொன்னாட்டு அவர் இப்படி பேசுகிறீங்கன்னா ஸ்டேஜ்லேருந்து மைக்கான்னு பேசுனாங்கன்னா தட் மீன்ஸ் எங்கள் பேரை வந்து உயிரோடு வந்துடுவான் ஏன்னோ அப்படின்னு சொல்லி தட் ஈவினிங் he was discharged from the hospital. Supernatural. So I always say a Micah or an Elijah ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை நம்ம குடும்பத்திலிருந்து எழுப்புவார். யூ கேன் பி அ பிஸ்னஸ் மேன், யூ கேன் பி அ டாக்டர், யூ கேன் பி எனிதிங், யூ கேன் பி இந்த கவர்மெண்ட், எதில் வேணா இருக்கலாம், ஆர் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி, எதில் வேணா இருக்கலாம். எல்லா இடத்துலையும் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை எழுப்புவார். இந்த லாஸ்ட் டேஸ், இந்த லாஸ்ட் டே நீங்கள் வெளிப்படத்தில் பார்த்தீங்கன்னா 2 விட்னஸஸ், இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்க 2 விட்னஸஸ் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க அத்தனை வருடங்களுக்கு. ஓகேயா? ஸோ த ப்ரொஃபெட்டிக் இன் த ஃபேமிலி, the prophetic in the family. Okay, yeah. பிக் அப் வரும். திஸ் எல்லா நாங்கள் ஆல்ரெடி முடிச்சிட்டோம் இதை. பட் எல்லா குடும்பத்திலையும் கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் மே பி ஆப்ரேட்டிங். வரங்கள், ஆவியினுடைய வரங்கள் நீங்கள் செயல்படுறதை நீங்கள் பார்த்து நீங்கள் கண்டுக்காமல் இருக்கலாம். நான் ஆங்கிலத்தில் சொல்கிறேன், the word of wisdom may be operating. What is word of wisdom in Tamil? ஞானத்தின் வார்த்தை அப்படிதானே? word of wisdom, word of knowledge, word of knowledge, discernment of spirits, ஆவிகளை பகுத்தறிதல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா gift of tongues, interpretation of tongues, gift of administration. நீங்க ஆவிக்குரிய வரங்களை உங்களுடைய குடும்பத்துல நீங்க வந்து அது மேனிஃபெஸ்ட் ஆகிறத நீங்க பார்த்து அது உடனே நீங்க பிளஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பிளஸ் பண்ணி வரவேற்கவ அது ஆண்டவர் அப்படியே மல்டிப்ளை பண்ணுவார். அப்படியே ஆண்டவர் வந்து மல்டிப்ளை பண்ணுவார். ஹோலி ஸ்பிரிட் கிட்ட ஒன்று இப்போ சொன்ன மாதிரி நம்ம அவரை அங்கீகரிச்சோம்னா, எஸ், இஃப் வி ரெக்கக்னைஸ் ஹிம், மீனிங் இது அவர், இப்போ நான் மைக்கான்னு சொன்னேன்ல, அவருடைய செயல் அப்படின்னு நான் அங்கீகரிக்கிறேன். சப்போஸ் சரி அவர் ஏதோ மைக்கான் ஏதோ பிரசங்கம் பண்ணார் அப்படி ஏதோ, யூ டோன்ட் கனெக்ட், ஆண்டவர்களுடைய கிரியையும் நடக்கிறதையும் நம்ம கனெக்ட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா கொஞ்ச நாளில் ஹோலி ஸ்பிரிட் ஆவியானவர் வந்து அப்படியே மங்கி 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 அப்புறம் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் அப்புறம் நம்மளே செயல்பட்டு இருப்போம். அண்ட் உங்கள் பிள்ளைங்களை வந்து ஒரு கிஃப்டை மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க, மட்டம் தட்டாதீங்க, டோன்ட் புட் இட் டவுன். ஏன்னா அதை வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ண பிள்ளைகளுக்கும் இட் வில் க்ரோ. நம்ம வந்து ஆண்டவர் வந்து மெச்சூரிட்டியை பார்த்து வரங்களை கொடுக்கறதில்ல. நல்லா கவனிங்க, நீங்கள் மெச்சூராக இருக்கீங்க அதனால உங்களுக்கு வரங்கள்லாம் கிடையாது. அப்படி பார்த்தா நம்ம எல்லாருமே அவுட் ஆயிருப்போம். புரியுதுங்களா? மெச்சூரிட்டி இல்லாத காலத்துல அதிகமா கிஃப்ட்ஸை கொடுத்து அதுக்கப்புறம் மெச்சூரிட்டியில வளர வைக்கிறார். ஸோ பிள்ளைகளை வந்து நீங்க வயசு ஏஜை வச்சு நீங்க டோன்ட் டூ எனிதிங், டோன்ட் ட்ரை எனிதிங். சாந்தி சொன்னாப்ல எங்களுடைய கிராண்ட் சன் வந்து எங்களுக்கு வந்து பெரிய இது, அவன் வந்து அடல்ட் மாதிரி பேசுறான் சில டைம். ஏன்னா எல்லாரையும் கேட்குறான், அவன் எல்கேஜியில் இருக்கான் அவன். பட் we have learned now to respect that fellow. ஏன்னா if he says something correct, நல்லா கரெக்டாக ஒரு காரியத்தை சொன்னால் அது நான் குட், ஆமாடா, எஸ், காட் பிளெஸ் யூ. சரி, நம்ம கன்ஃபார்ம் அஃபார்ம் பண்ண கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட்டை நீங்கள் அஃபார்ம் பண்ண காட் வில் ரியலி பி ஆனர். தென் இதில் என்ன ஆகும்னா உங்கள் குடும்பம் வந்து நீங்கள் யோசிக்கலாம்,
நாங்க பிசினஸ் நடத்த தான் ஆண்டவர் வந்து கூட்டாரு அப்படின்னு. ஆனா God may be wanting you to fight his battles. நல்லா கவனிங்க. நீங்க வந்து உங்க போராட்டத்தை குறித்து ஆண்டவருக்கு நீங்க உதவி கேட்குறீங்க, ஆண்டவரோட கூட போராடுறீங்க. ஆனா ஆண்டவருடைய போராட்டத்துல கை கொடுக்கறதுக்காக உங்க குடும்பத்தை தேர்ந்தெடுத்திருக்காரு. ஸோ ஒருவேளை நீங்க வந்து இங்க உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க வந்து டெல்லியை பத்தி நீங்க வந்து ஜெபம் பண்ண ஆண்டவர் உங்களை அழைக்கலாம். ஆண்டவர் வந்து உங்களை யூரோப்பை பத்தி ஜெபம் பண்றதுக்கு அழைக்கலாம். ஆண்டவர் வந்து உங்களை வந்து சைனாவை பத்தி ஒரு 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 ஆவிக்குரிய போராட்டத்தையே வந்து நடத்த உங்களை வந்து அழைக்கலாம். யூ டோன்ட் நோ வாட் வி ஆர் சீயிங் ரொம்ப டிஃப்ரெண்ட் திங்ஸ். நாங்க ரெண்டு பேரும் we pray beyond our level. அது என்ன ஆயிரும்னா, நீங்க ஆண்டவருடைய யுத்தத்துல நீங்க கை கோர்க்கும் பொழுது நீங்க லெவலை தாண்டிடுவீங்க. இப்போ வந்து ரொம்ப குட்டி லெவலுங்க. நீங்க வந்து நான், என் ஒய்ஃபு, என் பிள்ளைங்க, என் பேர பிள்ளைங்க, என் சொத்து, இது அதுன்னு அப்படின்னு, என் பிஸ்னஸ் அப்படின்னே சுத்திட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, அப்படியே அதுல இருந்து ரிலீஸ் பண்ணி உங்களை வந்து வேற ஒரு லெவலுக்கு கூட்டு போயிடுவார். God may put a burden in your heart to pray to really intercede for the businesses, for believers businesses in the country. You may get such a, நீங்க வந்து instead of thinking about Trichy or Tanjore or Madurai or whatever, இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஊரை பத்தி யோசிக்கிறதோட திடீர்னு God will give you a national perspective. God will give you an international perspective. ஆண்டவரே ரேஸ் பண்ணுங்க, ரேஸ் அப் பீப்புள் ஆஃப் God. ஒருவேளை ஆண்டவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வார். நீங்க எப்படிப்பட்ட ஒரு யுத்தத்துல நாங்க வந்து இப்போ நாங்க வந்து கணக்கே வைக்கிறது இல்லை. திடீர்னு ஆண்டவர் வந்து யூரோப்பை பத்தி ஒரு இதை கொடுத்தாரு. திடீர்னு எங்களுக்கு வந்து நம்ம ஸ்டேட்ல சீஃப் மினிஸ்டரை பத்தி ஒரு இதை கொடுத்தாரு. ஒரு பீரியட்ல இப்போ நாங்க டெல்லிக்கு அதிகமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். உலகத்துல பல இடங்கள்ல இருக்கிற சில காரியங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஏதோ ஒரு தூரத்துல இருக்கிற மாதிரி நாங்க ஜெபிக்கிறது இல்லை. ஆண்டவருடைய யுத்தத்துல எங்களுக்கு ஒரு பங்கு உண்டு. அவர் இந்த குடும்பத்தை தேர்ந்தெடுத்திருக்காரு. அந்த போராட்டத்துல ஈடுபடுவதற்காக எங்களை கூப்பிட்டிருக்காரு, அழைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க இறங்குவீங்க. நான் சொல்ல புரியுதுங்களா? ஸோ என்னன்னா, ஒரு காலத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், நம்ம பிரச்சனையே நம்மளுக்கு பெருசா இருக்கு, இதை முடிக்க இதுக்கே ஒரு சொல்யூஷன் இல்லை, நீங்க வேற ஏதோ சொல்றீங்களே. இப்போ நாங்க பேசும்போது நிறைய பேர் அப்படி யோசிக்கிறீங்கன்னு தெரியுது. இவங்க இங்க இருக்கிற ரியாலிட்டியை விட்டுட்டு ஏதோ ஒன்று பேசுறாங்க. ஆண்டவரோட லைஃப் அப்படிதான். ஆண்டவர்னா திரும்ப சொல்வாரு, இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும். என்ன சொன்னாரு? ஐயோ எங்கள் அப்பா வந்து இறந்துட்டாரு, அவரை போய் நான் அடக்கம் பண்ணிட்டு வரேன்னா, செத்தவனை பரி பண்ணிட்டோம், நீ என் பின்னால வா அப்படின்னு சொன்னாரா? இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு நான் எனக்கு, சரி இப்போ நீ வரவே வராத அப்படின்ட்டாரு. நீ அங்கேயே இரு, நீ எனக்கு வராத. See, it requires நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ஆண்டவரோடு இருக்கணும்னு. ஆனால் உண்மையாக நான் ஒன்று சொல்கிறேன், ஆண்டவரோட யுத்தத்தில் அவர் நம்மளை அழைக்கும் போது எப்படி தெரியும்னா, யூ வில் நோ. அது நம்மளுக்கு ஸ்பிரிட்டில் நம்மளுக்கு தெரியும் that God is calling us. அதுக்கு நம்ம வந்து இடம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், மீதி இவைகள் எல்லாம் நமக்கு கூட சேர்த்து கொடுக்கப்படும். அதுக்கு நாங்கள் வந்து சாட்சியாக சொல்ல முடியும், சாட்சியாக சொல்ல முடியும். சீக் காட். தேவன் முதலாவது தேவனையும் அவர் ராஜ்யத்தையும் தேடுங்கள். தேடுங்கள்னா என்ன சொல்றது? தேடி கண்டுபிடிக்கணும், தேடி கண்டுபிடிக்கணும். wherever God calls you. இப்போ நான் வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஆண்டவர் அழைச்சேன்னா, ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடினே இருக்கிறேன் என் சைக்காட்ரியில். சும்மா அது தொழில்னு செஞ்சுட்டு வரல, தேடி. ஆண்டவர் என்ன சைக்காட்ரிஸ்ட் ஆக்குனீங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அது என்ன? யூ மஸ்ட் ஷோ தட் உங்க ராஜ்யம் இங்கே எங்கே இருக்கு, உங்க நீதி எங்கே இருக்கு. அப்படியே ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ப்ராக்டிஸே மாறிடுச்சு. அது தேவனுடைய ராஜ்யம் மாதிரி ஆயிடுச்சு. சேம் பேஷண்ட் பார்க்குறது தான், பட் ஸ்டில். அப்புறம் நான் கேட்பேன், என் ஹஸ்பண்ட் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்னா என்ன ஏன் அவருக்கு கல்யாணம் பண்ணீங்க ஃபர்ஸ்ட்டு? வை டிட் யூ கெட் மீ மேரிட் டு ஹிம்? எவ்வளோ பேரை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், பட் என்ன சூஸ் பண்ணி ஏன் கல்யாணம் பண்ணீங்க? தேடுறோம், தேடினே இருக்கோம். ஏன் எங்கே இருக்கு? தேடி வார்த்தையில் தேடு, கேட்குறது எதுக்கு? அப்போ ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், ஏன் தெரியுமா அவனை கூப்பிட்டேன்? நாட் பிகாஸ் யூ ஆர் பெரிய ஆள்லாம் கிடையாது, நீ நான் முழங்கால் போட்டு நிற்கிறது இல்லை, ஆண்டவர் பிரசனத்தை உட்கார்ந்து தான் இருப்பேன். நீ என்னை தேடுவேன்னு எனக்கு அப்போவே தெரியும். அதனால ஐ நீடட் சம்படி
who will search for me. அதனால தான் உன்னை இணைச்சேன். தேவனை தேடுற ஆளாக ஒருத்தர் இருக்கணும். ஆனால் கல்யாணம் ஆகும்போது நான் உண்மையாக தேவனை தேடலை, அது வேற விஷயம். பட் ஆண்டவர் வந்து அப்படி ஆக்கிட்டார் பாதை. ஹீ நோஸ் தி எண்ட் ஃப்ரம் த பிகினிங். ஸோ தேடணும் தேவனோட ராஜ்யம். எங்கள் குடும்பத்தில் கூட தேவனோட ராஜ்யத்தை தேடணும். உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் கூட தேவனோட இவன் வாழ்க்கையில் எங்கே ஆண்டவர் உங்கள் ராஜ்யம் எங்கே இருக்குது, உங்கள் நீதி எங்கே இருக்குது தேடணும். எங்கள் பையன்கிட்ட ரொம்ப சொன்னோன்ட்டே மெடிசன் பண்ணாதடா, அம்மா கஷ்டப்படுறது பார்த்தல, வேணான் பண்ணாதடா. சின்ன வயசுலேருந்து பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டே வந்தோம். அவன் பிரெயின் வாஷ் பண்ணி கரெக்டாக 10th சொல்லிட்டான். பட் ஐ ஃபீல் காட் இஸ் டெல்லிங் மீ அப்படின்னா, ஐ ஃபீல் காட் இஸ் ஸ்பீக்கிங் டு மீ. சரி என்ன பண்ணுறது, சரி +2 பண்ணோன்னு மாறிடுவான்னு பார்த்தோம். அவன் அப்போ கூட தெளிவாக இருக்கிறான். ஐ திங்க் காட் வாண்ட்ஸ் மீ டு பி அப்படி. அதுக்கப்புறம் எல்லாம் முடித்த பிறகு ஐ திங்க் காட் வாண்ட்ஸ் மீ டு கோ டு US அப்படின்னா. நாங்கள் சொன்னோம் அது நடக்கவே நடக்காது, நிச்சயமாக நடக்காதுடா, பாயிண்ட் கரெக்டாக போய் ஹி காட் த வீசா. யூனோ அப்போ நாங்கள் யோசித்த விட்டுட்டோம். அப்புறம் நாங்கள் வந்து வி ஜஸ்ட் லெஃப்ட் இட். சரி ஆண்டவர் நடத்துகிற வழியில் போட்டோம். நம்ம யோசிக்கிறோம் அப்புறம் அவன் வாழ்க்கையில் ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடணும். சர்ச் த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் இஸ் ரைச்சஸ். அவன் வாழ்க்கையில் ஆண்டவரை தேடணும், அவன் வாழ்க்கையில் ஆண்டவரை தேடுறோம், நம்ம வேலையில் ஆண்டவரை தேடுறோம், நம்ம ஊழியத்தில் ஆண்டவரை தேடுறோம். அதுதான் தட் இஸ் வாட் காட் இஸ் சேயிங். நீ என்ன தேடினன்னு வச்சுக்கோ. அவர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் சேர்ந்து கொடுக்கப்படும் அப்படி சொல்லலை. தேடினாலே போதும். நீங்கள் எவ்வளோ தேடுறீங்கன்னு தான் ஆண்டவர் பார்க்குறார். ஹவு மச் யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் இஸ் ரைச்சஸ்னஸ். அதை பொறுத்து இது எல்லாமே உங்களுக்கு கூட சேர்ந்து கொடுக்கப்படும். யாராவது தேடும் போது சந்தோஷமாக இருப்பாங்களா? தேடும் போது டென்ஷனாக தான் இருப்பாங்க எல்லாரும். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் போது மிகுந்த சந்தோஷம். தேவனோட ராஜ்யம் ஒரு பொம்பளை அந்த தேடிச்சு, பெருக்கி 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 தேடிச்சு, ஒரு காசு காண போயிடுச்சுன்னு கண்டுபிடிச்ச உடனே ஒரே சந்தோஷம். அதுதான் தேவனுடைய ராஜ்யம், ரைட்? ஸோ த கிங்டம் ஆஃப் காட். யா. ஸோ உங்கள் குடும்பம் ஒரு வர்ஷிப் பண்ணுற குடும்பம். இப்போ எல்லாருமே நம்ம ரொம்ப சந்தோஷமாக நல்லா மியூசிக் இருந்துச்சு, நம்ம பாட்டு பாடணும். உண்மையாகவே எல்லாருமே ரொம்ப ஒரு வர்ஷிப் ப்ரெசன்ஸ் இங்கே நம்ம பார்த்தோம். இந்த வர்ஷிப் ப்ரெசன்ஸ் வந்து உங்கள் குடும்பத்துக்கு டிரான்ஸ்லேட் ஆகும். நீங்கள் கணவன் மனைவியை டிரான்ஸ்லேட் ஆகும். நம்ம கணவன் மனைவியாக நீங்கள் டிரான்ஸ்லேட் ஆகும். ஸோ நீங்கள் பாட்டு பாட முடியலன்னா கூட பரவாயில்ல, தெரிஞ்ச பாட்டை நீங்கள் பாட போகிறீங்க, தெரிஞ்ச டியூனை நீங்கள் பாட போகிறீங்க. ஆண்டவர் வந்து உங்கள் குடும்பத்தில் அந்த வர்ஷிப், he will be happy with his presence there. இது நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, as husband and wife you should worship the Lord. நம்ம வந்து we are all tuned to group worship. எல்லாருமே we are tuned to group worship. பட் கணவன் மனைவி, are you able to worship together? நீங்கள் 2 பேரும் சேர்ந்து, வெறும் கணவன் மனைவி மட்டுமே, பிள்ளைங்க இல்லாமல் நீங்கள் 2 பேரும் வர்ஷிப் பண்ண முடியுதா? தெரிஞ்ச பாட்டை பாடுறீங்களா? வசனத்தை வாசித்து நீங்கள் வந்து வர்ஷிப் பண்ணுறீங்களா? அது ரொம்ப முக்கியம். ஆனால் you will worship டீமாக நீங்கள் மாறுவீங்க. ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹோலி ஸ்பிரிட் உங்கள் திருமணத்துக்குள்ளே வந்துட்டாருன்றதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா ஸ்பான்டேனியஸ் வர்ஷிப். தட் மீன்ஸ் ஸ்பான்டேனியஸ்க்கு தமிழில் என்ன சொல்கிறது, தொடர்ச்சியாக, தட் இஸ் தானாகவே வரும். தட் இஸ் அப்படியே இட் வில் ஜஸ்ட் பர்ஸ்ட் ஃபோர்த். ஆக்சுவலாக எங்களுக்கு தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன். இம்மீடியட்லி வர்ஷிப் ஜஸ்ட் பர்ஸ்ட் அப்படியே உங்கள் குடும்பத்தில். ஸோ தட் மீன்ஸ் பரலோகமும் பூமியும் தேவனை ஆராதித்து கொண்டே இருக்கிறது. யூ வில் பிகம் பார்ட் ஆஃப் தட் வர்ஷிப் டீம். சரி, நீங்களா வர்ஷிப் பண்ணுறது அப்படின்னு இல்லை, உங்களால் முடியாது. த ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட் இன் யூ உங்களை வந்து கட்டாயப்படுத்திட்டே இருப்பார் அப்படியே. அண்ட் ஹீ வில் ஃப்ளோ இன் தட் வர்ஷிப். சில டைம் உங்களுக்கு மூடே இருக்காது, ஏன்னா அவ்வளோ திங்ஸ் ஆர் கோயிங் ராங். உங்கள் வேலை விஷயத்தில், உங்கள் குடும்ப விஷயத்தில், ஏதோ ஒரு காரியத்தில் திங்ஸ் ஆர் கோயிங் ராங், ஒன்றுமே சரியாக போகல. பட் நீங்கள் உட்காந்து ஒரு பாட்டை பாடி, 2வது பாட்டை பாடி, அப்படியே ஆராதனை ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு நீங்கள் பார்க்கும்போது 10 பாட்டை நீங்கள் பாடியிருப்பீங்க. பிரேக் த்ரூ இல்லையே? ஆமாம். ஸோ மேலே இருக்கிற அந்த துக்கம், ஒரு இருள் வந்து அப்படியே ஆண்டவர் வந்து லிஃப்ட் பண்ணிடுவார். கடைசியா உங்க ஃபேமிலிக்கு ஆண்டவர் வந்து உங்க குடும்பத்துக்கு
ஒரு தரிசனத்தை வச்சிருக்காரு, ஒரு அழைப்பை வச்சிருக்காரு. உங்க மனைவியை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் நம்ம குடும்பத்துக்கு இப்போ நீங்க சொல்லுங்க. பட் இவ்வளோ நேரம் பேசியிருப்பீங்களே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா, உங்க குடும்ப தரிசனத்தை ஒரு லைன்ல எழுதுங்க. உங்க குடும்ப தரிசனத்தை ஒரு லைன்ல எழுதுங்க, 2 லைன்ல எழுதுங்க. நீங்க இவ்வளோ நாள் பேசியிருப்பீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க, ஆண்டவர் என்னப்பா நம்மளை வச்சு ஆண்டவர் என்ன சொல்றாரு. ஒரு லைன்ல உங்க குடும்பத்துக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தரிசனம். சிரிக்கிறீங்க எல்லாரும். இந்த மாதிரி ட்விஸ்ட் வைப்போன்னு எதிர்பார்க்கல. அடுத்தவங்க கிட்ட எட்டி பார்க்காதீங்க. அவங்கவுங்க குடும்பத்துக்கு தான், உங்க குடும்பத்துக்கு தரிசனம் தான். இட் வில் பி a unique calling. இல்ல உங்க குடும்பத்துக்கு ஒரு வித்தியாசம். ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கிறவங்க இன்னும் டேஞ்சரு. உங்க குடும்பம்னா நீங்க கணவன் மனைவி ஃபர்ஸ்ட் கணக்கு போட்டுருங்க. அதுக்கப்புறம் draw a circle and say what is God's vision. சரி, இப்போ நல்லா பாருங்க. look at your wife and say, ஆண்டவர் நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு தரிசனத்தை வச்சிருக்காரு, ஒரு அழைப்பை வச்சிருக்காரு. அந்த அழைப்பு நம்ம இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும், இன்னும் ஆழமாக ஆவிக்குரிய காரியங்களிலே அந்த அழைப்பை நம்ம தேடணும். அதை தேடும் பொழுது ஆண்டவர் அதை வெளிப்படுத்துவாரு. ஆமென். வெரி குட், வண்டர்ஃபுல். சரி, ஸோ நம்ம எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஏதேனில் ஆதி மடம் எல்லாரும் பாடியிருக்கோம்ல, அந்த பாட்டை திருப்பி பாடுவோமா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இவ்வளோ ஆண்டவர் செஞ்சுருக்கிறாரு. சரி, இந்த எனக்கு தமிழ்லையும் நல்லா தான் இருக்குது, பியூட்டிஃபுல். நீங்கள் அந்த பாட்டோடைய வேர்ட்ஸ் கேட்டிங்கன்னா, நான் பார்த்தேன் யார் தான் எழுதியிருக்கா அந்த பாட்டு, 1600 or 1700 எழுதியிருக்காங்க. பியூட்டிஃபுல்லாக என்ன வெளிப்பாடோட எழுதியிருக்காங்க. Spirit to bless them as they kneel is beautiful. ஸோ நம்ம மறுபடியும் அதை நம்ம ஆண்டவர் ஏன் தெரியுமா, ஏன் இவ்வளோ திருமணத்தை பற்றி ரொம்ப பண்ணுறோம்? ரொமான்ஸ் எல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும், பட் நம்மளுடைய பரம மணவாளன் வரப்போறார். அவர் அவருடைய மணவாட்டியோடைய திருமணத்துக்கு வரப்போறார். பாயிண்ட் என்னன்னா, நீங்களும் நானும் அந்த திருமணத்தில் இருப்போமா இல்லையா தான் பாயிண்ட். அவர் எந்த திருமணத்துலலாம் நான் இருக்கேனோ அந்த திருமணமெல்லாம் வாங்க அப்படின்னாருன்னா, அந்த ட்ரெஸ்ஸு கரெக்டாக போட்டிருக்கீங்களா, நீங்கள் வாங்க. இல்லைன்னா அவர் பூமிக்கு வரும்போது எல்லா திருமணங்களும் ஒரு மாதிரி அப்படியே மகிமை இல்லாமல், தேவ மகிமை இல்லாமல் அப்படி இப்படி இருந்தால் அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவர் இட்டர்னிட்டி மணவாட்டியோட he is going to spend eternity. அப்போ நம்ம மேரேஜ்லேயே நம்மளுக்கு வாழ தெரிலனா அந்த மணவாளனோட நம்மளால வாழ முடியுமா? இல்லை. ஸோ we are preparing for the marriage of the lamb. வெளிப்படுத்தல எழுதியது ஒரு பெரிய சத்தம் கேட்டது, let us rejoice and be glad. எல்லாம் நீங்கள் சொன்னீங்களே ஜாய் ஜாய் அப்படி சொன்ன எல்லா சந்தோஷம். வெளிப்படுத்தல வாசிப்போமா? வெளிப்படுத்தல் ஐ திங்க் தட் இஸ் இன்னொரு 5 minutes and we'll close. டீ இப்போதான் வந்துச்சு. ஓகே, வெளிப்படுத்தல் 19 6வது வசனம், 6வது 7வது 8வது 9வது.
ஆ ஆ ம் ஆ அவ்வளவுதான். இது தேவனுடைய சத்தியமான வசனங்கள். எது? மகிழ்ந்து களி கூறுங்கள், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம். திருமணம் கூட சொல்ல, கல்யாணம் வந்துருச்சு. அந்த மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டாள். Okay, let us rejoice and be glad, for the marriage of the Lamb has come and his bride has made herself ready. Okay, so நம்ம பாடும்போது நம்மளை ஆயத்தப்படுத்திக்கிறோம். அதுல நம்ம திருமணத்தையும் ஆயத்தப்படுத்திக்கிறோம். என்ன நான் சொன்னேன் இல்லையா, நம்ம திருமணத்துல ஆட்டுக்குட்டியானவருக்கும் சபைக்கும் இருக்கிற திருமணம் அதுல கலந்து அதுல இருக்கு. அந்த பிரசன்னம் நம்ம திருமணத்துல இருக்கு. ஓகேயா? ஸோ ஆண்டவருக்கு நம்ம திருமணமும் ஆட்டுக்குட்டியார் திருமணமும் இணைந்து இருக்கிறதுனால எது எதுன்னு அவருக்கே தெரியாம போகும். அந்த அளவுக்கு அவருடைய மகிமை நம்ம திருமணத்துல இருக்கும். பாடலாமா? எழும்பி நின்று ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தா நீங்க கையை பிடிச்சி பாடலாமா? நீங்கெல்லாம் கொஞ்சம் யங்கா இருந்தா முட்டி போட சொல்லியிருப்பேன். ஆனா எங்களுக்கே முட்டி போட முடியல இப்போ. ஆனா நின்னே பாடுவோம். ஓகே. ஏதேனில் ஆதிமணம் உண்டான நாளிலே பிறந்த ஆசீர்வாதம் மாறாதிருக்குமே.
bless every couple here. Father, Son and Holy Spirit be in their marriage. Holy Spirit fill their marriage. கர்த்தருடைய ஆவியானவரே இவர்கள் திருமணத்தை நிரப்பி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி இவர்கள் திருமணத்திலிருந்து அதிசயமான காரியங்களை இவர்களுக்கு வெளிப்படுத்தி உங்க சந்தோஷத்தால் நிரப்பி, உங்க அபிஷேகம் என்றென்றைக்கும் இவர்கள் மேல் இருந்து இவர்களை இந்த உலகத்துக்கு ஒரு பலத்த சாட்சிகளாக, Lord, we are sending them out. இந்த உலகத்துல கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தும் திருமணங்களாக இவர்களை நாங்கள் அனுப்புகிறோம் ஆண்டவரே. நிற்கிற இடத்திலே சாட்சிகளாக நின்று அநேக பேரை தேவனுடைய ராஜ்யத்துக்குள், அநேக திருமணங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு வந்து அநேக திருமணங்களை ரட்சிக்கவும் பரிசுத்தப்படுத்தவும் ஆவியானவரால் நிரப்பவும் இவர்களை நீர் பயன்படுத்தி உங்க ராஜ்யத்தை நீர் கட்டும்படி நாங்கள் உண்மை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி ஆண்டவரே. We thank you, we praise you, Lord. Jesus. எஸ் மாஸ்டர். நன்றி ஆண்டவரே, நன்றி. இயேசுவின் நாமத்தில் இதை கேட்டுக்கொள்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென்.